சுமார் 3½ 4 வயதாகிய கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதையிடம் ஓடி வந்தான். அம்மா, எனக்கு அம்மம் கூடுன்னா. கண்ணன் யசோதை பாஷையில அம்மம்னா தாய்ப்பால்னு அர்த்தம். அம்மம் கூடு, பால் ஊட்டுன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், இல்லடா, உனக்கு பால் ஊட்டவே எனக்கு பயமா இருக்குன்னா. கண்ணன் பார்த்தானா, ஏமா நேத்து வரைக்கும் ஆசையா கூப்பிட்டு அம்மம் சாப்பிடவா அம்மம் சாப்பிடவா, தூங்காத எழுந்துரு அம்மம் சாப்பிடுன்னு எழுப்பின நீ அம்மம் தரமாட்டேங்கிறியே, என்னமா காரணம்னு கேட்கிறான் கண்ணபிரான். ஏய், தளர் நடையிட்டு நடந்து வரும் கிருஷ்ணா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஒரு புள்ளுவன். நீ யாருன்னா புள்ளுவன்னா. இன்னைக்கு புழுகன்னு சொல்லுவோம் இல்லையா? புழுகுன்னா என்ன? பொய் சொல்றது. அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு சொல்ற பாருங்க. இப்ப பெரியாழ்வார் யசோதை செல்லமா கிருஷ்ணனை சொல்றாளாம், ஒரு புள்ளுவன், நீ சரியான புழுகண்டா, பொய்யா பேசுற. அத்தனை நெய், பால், தயிர் எல்லாத்தையும் திருடிட்டு வந்து இத கன்னி பெண்கள்ட்டையும் விஷமம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து உங்ககிட்ட, டேய் என்னடா பண்ணேன்னா, அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் இங்கேதான் உட்காந்துருக்கேன். டேய் புள்ளுவன், நீ பேசுறதெல்லாம் புழுகுடா, அத்தனையும் பொய். இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் விஷமம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை பேர் ஊரே வந்து எங்கேயா பொய் சொல்லுமா? அதனால பொன்னை நெய்யோடு, அந்த பொன்னை நெய்ய திருடினதும் நீதான், பாலமுது உண்டு பாலை திருடினதும் நீதான். ஒரு புள்ளுவன். இப்ப சும்மா புழுகிண்டு ஒண்ணும் தெரியாதுன்னு உட்கார்ந்து இருக்கியா? பொய்யே தவழும். நீ பேசுறதுதான் பொய்ன்னு பார்த்தா நீ தவழறதும் பொய் தாங்கிறாளாம். பொய்யே தவழும்னா பொய்யாக தவழ்கிறான்னு அர்த்தம். அவன் எப்பேற்பட்டவன் இப்பதானப்பா சொல்லிட்டு போனா, நீ வராக அவதாரத்துல பூமியையே இழந்தெடுத்து மேலே நிலை நிறுத்தியவன். வாமன அவதாரத்துல உலகத்தையே அளந்தவன். கஜேந்திர மோட்சம் கொடுக்கறதுக்காக கருட வாகனத்துல பறந்து வந்தவன். அப்படிப்பட்ட உனக்கு நடக்க தெரியாது, தளர் நடை நடக்கிறேன், இல்ல நான் தவழ்ந்து வரேன், பொய் சொல்ற, ஏமாத்துறன்னு தானே அர்த்தம். அதனால நீ உண்மையா தவழல, பொய்யே தவழும். நீ தவழ்ந்ததும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, நீ பேசினதும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. உன் நண்பர்களை வச்சுட்டு லீலை பண்றதுக்காக இந்த ஆயர்பாடியை தேர்ந்தெடுத்து கொண்டு லீலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய். இதற்கு என்ன சான்றுனா, இப்பதான்டா நினைச்சு பாக்குறேன், ரொம்ப நாளா யோசிச்சேன். இந்த பூத்தனைன்னு ஒரு பெரிய பேச்சு வந்தாலே, உனக்கு விஷப்பால் கொடுக்க பார்த்தா, ஆனா திடீர்னு பூத்தனை மயங்கி கீழே விழுந்துட்டா, நீ பாட்டுக்கு சௌக்கியமா அவன் மேல விளையாடிட்டு இருந்த. இதுக்கு என்ன காரணம்னு சிந்திச்சேன். இப்பதான் புரிஞ்சுது, நீதான் அவளை அழிச்சிருக்க. நினைச்சு பாக்குறேன், அந்த பூத்தனை கிட்ட எல்லாம் நாங்க போக முடியுமா? ஆயர்குல சிறுவன் கிட்டக்கு போக முடியுமா? அண்ணே, அவளையே நீ அழிச்சிருக்கன்னா புரிஞ்சு போச்சுடா. 1000 பிள்ளைகளோட விளையாடிண்டு, நெய்யையும் பாலையும் திருடி சாப்பிட்டு, பொய்ய பேசிண்டு, பொய்யா தவிழ்ந்துண்டு, பூத்தனையே நீ அழிச்சிருக்க. அண்ணே, உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை, நீ யார் என்பதை அறிந்து கொண்டேன். நான் இப்ப தெளிவா புரிஞ்சுனுட்டேன். நீ ஆயர் குழந்தையெல்லாம் கிடையாது, எங்க வீட்டு குழந்தையெல்லாம் கிடையாது. எங்க வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ நிச்சயமாக தெய்வம். இப்படிப்பட்ட உனக்கு அம்மம், நீ கேக்குறிய தாய்ப்பால் ஊட்டுன்னு, அதை கொடுப்பதற்கு அஞ்சுவன் பயமா இருக்குடா.